ஒரு திருநங்கையா அந்த பூமியில சர்வைவ் பண்றதும் ஒரு ஆள் மேல நம்பிக்கை வைக்க ஒரு நிமிஷத்துல பெத்தவங்களும் வச்சு நீ எங்களுக்கு வேணான்னு சொல்ல சோசியல் மீடியால அக்கா வந்திருக்கேன்டான்னு சொல்லி வீடியோஸ் போட்டதன் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் தனுஜா சிங்கம். சொல்லப்போனா சோசியல் மீடியால இடையில வந்துட்டு போன இந்த அக்கான்ற ட்ரெண்ட் இவங்களால தான் உருவாகி இருந்தது. இலங்கையை சேர்ந்த இவங்க இப்ப ஜெர்மனில வாழ்ந்துகிட்டு வராங்க. இவங்க அப்பப்ப ஃபன்னான வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணி வீடியோஸும் போடுறது உண்டு. இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபாலோவர் பேஸே இருக்குன்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கிற நிலையில நேற்று இவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கல்யாண கோலத்துல மாப்பிள்ளையோட முகத்தை மறைச்ச மணிக்கு சில போட்டோஸை வீடியோவா ஷேர் பண்ணி தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு இன்பதிர்ச்சி கொடுத்திருந்தாங்க. மேலும் கேப்ஷன்ல 2016ல டேட்டிங் பண்ண தொடங்கி 2026 இப்ப எனக்கு மேரேஜ் ஆகிருக்கு. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாறி இப்ப சோல்மேட் ஆயிட்டோம். இப்ப நான் உங்களை என்னுடைய கணவர்னு பெருமையோட சொல்லுவேன். கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க எனக்கு கிடைச்ச சிறந்த துணை. என்ன லவ் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம கண்மூடித்தனமா உங்களை காதலிக்க வச்சதுக்கு நன்றி. என்னைக்கும் நன்றியோட உங்களுடைய நான்னு சொல்லி தனக்கு திருமணமானதை பத்தியும் தன்னுடைய கணவரை பத்தியும் புகழ்ந்து பேசியிருக்காங்க. இதை பார்த்துட்டு பலர் இப்ப ஒரு பக்கம் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் ஏன் இப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லாம மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னு ஷாக் ஆகி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில தன்னுடைய திருமணத்தை பத்தியும் தன்னுடைய கணவரை பத்தியும் சொல்லாம ஏன் திருமணம் பண்ணாங்கன்றத பத்தியும் பேசி தனுஜா சிங்கம் ரீசெண்டா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தனுஜா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நேற்றைய பொழுது நான் போட்ட ஒரு காணொலி என்னுடைய நிறைய நண்பர்களுக்கு மனஸ்தாபத்தை உருவாக்கி விட்டது. என்னன்னு சொன்னா, நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லல என் வாழ்க்கையில் என்ன நடந்தது, நான் என்ன பிளான்ல இருக்கிறேன்னு சொல்லி. சோ அதை நான் இப்ப அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சில நேரத்துல வாழ்க்கையில நாங்கள் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னுக்கு சைலண்டா இருக்கணும். அதெல்லாம் நான் இப்ப சைக்காலஜி உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். யூடியூப்ல உட்காந்து மென்டல் ஹெல்த்தை பத்தி படிக்கக்குள்ள ஒரு விஷயம் நாம செய்ய போறோம், அந்த விஷயம் நடக்க போது, இல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய போறோம்னு சொன்னா அதை நம்ம சொல்லாம அப்படி அமைதியா வச்சிருக்கணும். எவ்வளவுக்குள்ள மௌனம் காக்கணும், எவ்வளவுக்குள்ள குவாய்ட்டா சைலண்டா வச்சுக்கணும், அவ்வளவுக்குள்ள நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு படிச்சேன். அதால நான் இந்த முறை யார்கிட்டையுமே என்னோட ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்களை தவிர நான் யார்ட்டையுமே அதை சொல்லல. அதால என்ன மன்னிச்சிருங்க. இது எப்ப நடந்தது எப்பன்னு அதுக்குள்ள நான் இன்னொரு ஷாக்கும் கொண்டுட்டேன். ஒண்ணு நான் சிச்சுவேஷன்ஷிப் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தேன் இவ்வளவு நாளா. அது நிறைய பேர்ட்ட நான் சொல்லல. ஏன்னா எனக்கு நான் ரெடியா ஆகல. ஓகே, எனக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்தது, எனக்கு என்சைட்டி இருந்தது, எனக்கு ஃபோபியா இருந்தது, எல்லாமே இருந்தது. ஏன்னா நான் வாழ்க்கையில அவ்வளவு பட்டிருக்கேன். நீங்க என்னோட வீடியோஸ் போட்டோஸை பார்த்துட்டு இது எத்தனையாவது புருஷன், இவன் எத்தனையாவதுன்னு கேட்டுட்டு போயிருப்பீங்க. ஒரு திருநங்கையா அந்த பூமியில சர்வைவ் பண்றதும் ஒரு ஆள் மேல நம்பிக்கை வைக்கிறதும் எங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல்ல வளர்ந்தோம் நாங்க. புரியுதா? ஒரு நிமிஷத்துல பெத்தவங்களும் வச்சு நீ எங்களுக்கு வேணான்னு சொல்ல யாருக்குமே அது நடக்காத. எங்களுக்கு சர்வசாதாரணம் நடந்தது. நீ எங்க வேணும் தேவையில்ல, நீ எங்க எதுக்குமே நீ வர தேவையில்லைன்ற மாதிரி ஒதுக்குனதையும் அனுபவிச்சிருக்கோம். அதே நேரத்துல நண்பர்கள் ஒதுக்குனதையும் அனுபவிச்சிருக்கோம், பார்ட்னர்ஸ் ஒதுக்குறதையும் அனுபவிச்சிருக்கோம். அப்ப இவ்வளவு அனுபவிச்சபடியா ஒரு பயம், ஒரு ஃபோபியா, ஒரு வெறுப்பு எல்லாமே இருக்கும். அப்ப நான் நிறைய விஷயத்த சொல்லாம அப்படியே வச்சிருந்து என்னை நம்பி ஒரு ஆள் வரும்பொழுதும் இல்ல என்னோட பழகுனன் வரும்போதும் நான் அந்த பயத்திலேயே அந்த நபரை கிட்ட விடாம வச்சிருந்தேன். ஆனா அந்த நபர் அவருடைய நம்பிக்கையான ஒரு குணத்தால என்னிடம் நெருங்கி வந்தாரு. அவுட்ஃபிட் சேஞ்ச் பை தி வே, அந்த சாரி எனக்கு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. ஒயிட் கலர் சாரி ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்த சாரி. ஒயிட் கலர் சாரி ஏன் வாங்கி கொடுக்கன்னு சண்டை போட்டேன். அவன் சொன்னான் சில்வர் கலர்னு சொன்னான். சோ அவனுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருந்தேன். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேன்றபடியா இன்னைக்கு அதை கட்டினேன். ரொம்ப நாள் கேட்டான், வாங்கினேன், கட்டுறதே இல்லை. எங்க போனாலும் நீ வேற தான் கட்டுற, நான் வாங்கி கொடுத்த கட்ட மாட்டேன். ஸோ கட்டிட்டேன். ஓகே, எனிவே யா, அப்படி என் வாழ்க்கைக்குள்ள வந்தவன் எனக்கு நம்பிக்கை தர்ற மாதிரி நடந்து கொண்டான். நிறைய பேர் என்னை கேட்டீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கியான்னு. நான் மறைச்சு வச்சுட்டே இருந்தேன். பயம்தான். ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளவு பட்டாச்சு, இதுக்கு மேல படுறதுக்கு தெம்பு இல்லை. 4 பேர்ட்ட போய் ரிலேஷன்ஷிப்ல இருக்க சொல்ல கூட அவ்வளவு பயமா இருக்கு. ஏன்னா ஒண்ணு, அவங்களால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்ற பயம், இல்ல இவங்க விட்டுட்டு போனா அவங்க நாளைக்கு என்ன பார்த்து என்ன நினைப்பாங்கன்ற ஒரு பயம். அதெல்லாம் என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்தினது. காயங்களை தாண்டி வர்றதுன்றது விளையாட்டுல மக்களே. இந்த ட்ராமா ஃபேஸ் பண்ண விஷயங்களை தாண்டி வர்றது விளையாட்டு இல்ல. நான் இப்போவும் ரொம்ப ஹோப்ஸ் எல்லாம் வைக்கல. பட் ஹோப்ஸ் வைக்கிற அளவுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு அவரோட போறேன். ஸோ 2 பேரும் அடுத்த ஒரு ஸ்டெப் வாழ்க்கையில போறோம் ஒன்னா. இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்குள்ள நான் மீட் பண்ணி முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் அவனை. அதால அவன் எந்த கேள்வியும் கேட்க முடியாத அளவுக்கு எஸ்கேப் ஆகணும். எனக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தோட தான் அந்த கால் எடுத்து வைக்கிறேன். நடக்கிறது நடக்கட்டும். ஸோ இந்த மாச கடைசியில நான் அந்த வீட்டை காலி பண்ணி போயிடுவேன். இதால என் வாழ்க்கையில் நிறைய மாற்றம். நான் ஒர்க் பிளேஸை மாத்துறேன், வீட்டை மாத்துறேன், எல்லாமே மாற்ற வேண்டியதா இருக்கு. எல்லாமே நாங்க
பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வாழ்க்கைக்காகத்தான். ஒரு திருநங்கையை காதலிக்கிறது விளையாட்டு இல்ல மக்களே. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க என்ன ஹியூமிலியேட் பண்றீங்களோ அதே மாதிரி அவரையும் ஹியூமிலியேட் பண்ணுவீங்க. நான் எவ்வளவு ஃபேஸ் பண்றேனோ அது மாதிரி என்னோட பார்ட்னரும் ஃபேஸ் பண்ணுவாங்க. பிளஸ் அவர் என்ன மட்டுமே காதலிக்கல, என்னோட ஐடென்டிட்டியும் அவர் நேசிக்கணும். நான் திருநங்கைன்னு வெளிப்படையா வாழக்கூடிய ஒரு ஆளு. அதை நேசிக்கிற ஒருத்தனால மட்டும்தான் என்னை அவமானப்படுத்தாம நடத்த முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அவன் எப்பவுமே செய்வான். அதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அவனும் சரி, அவனை சார்ந்தவங்களும் சரியே என்னை வந்து என்னைக்குமே சங்கூஜப்படுத்தினது இல்லை. சேஃப் பிளேஸ்ன்னு சொல்லலாம் அந்த விஷயத்துல. ஆனா என்ன நேசிக்கும் போது என்னுடைய அடையாளத்தை நான் விட்டு கொடுத்துட்டு வரமாட்டேன். அதுல நான் ரொம்ப திமிரு பிடிச்சவ. சோ என்ன ஒரு பேக்கேஜா தான் எடுக்க முடியும். நான், எனது பிள்ளைகள், எனது குருமார்கள் எல்லாத்தோடையும் தான் வருவேன். அந்த பேக்கேஜோட தான் வருவேன். ஓகே, நீங்க என்ன ஏத்துக்கிற மாதிரி அவங்களையும் நீங்க நேசிக்கணும். என்னோட பிள்ளை உங்களுக்கு பிள்ளை, என்னோட குரு உங்களுக்கு மாமியார், அந்த மாதிரி ஒரு ஃபீலோட இருக்கணும்னு சொல்லிதான் நான் பந்தத்துக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கேன். மக்களே பாப்போம். தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். உங்களோட நல்ல நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இருப்பினும் 1-2 பேர் வந்து கவனமாயிரு, வாழ்க்கை இதாயிடும், எவனையும் நம்ப முடியாதுன்னு சொல்றீங்க. இதானே வாழ்க்கை. காத்தடிச்சுட்டு போற மாதிரி போவோம். எங்கேயாவது போய் சிக்கிட்டு இருந்தோம்னா சிக்கிட்டு இருப்போம். இல்ல காத்து அடிச்சு அந்த அடியோட அடியா போறோம்னா அடிச்சுட்டு போய் சீரழிவோம். அவ்வளவுதான். இது எவ்வளவுத்த பார்த்தாச்சு. இன்னும் எது வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியோட இருப்போம். ஸோ என்ன மாதிரி ஒரு ஆளை காதலிக்கிறது ஈஸி இல்லை மக்களே. எனக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு ஸ்வீட்டஸ்ட் அன்னை தெரசா மாதிரி என்னால் இருக்க முடியும். அதே நேரத்தில் வல்லவன் படத்து ரீமா சன்னாவும் நான் மாறுவேன். பிகாஸ் நான் கோ த்ரூ பண்ணது வாழ்க்கையில் அப்படி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதெல்லாம் ஒரு மனுஷன் பொறுத்துட்டு அண்ட் எனக்கு அன்பை மட்டுமே கொடுக்குறாங்கன்னும் போது திஸ் இஸ் நைஸ். யூனோ, இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் ரொம்ப பேடா இருந்தேன். மற்ற ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பண்ணுவேன். இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் வந்து சமைச்சு கொடுக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு நிறைய ட்ராமாஸ் இருக்கு. எனக்கு சமைக்க மனசு வர மாட்டேங்குது. எதுக்கு நான் சேவை செய்யணும்? என்ன ஹர்ட் பண்ணிட்டானா அதை கிராண்டடா எடுத்துருவானோன்ற அந்த எல்லாமே நான் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ நான் தெரப்பி எடுத்துட்டு தான் இருக்கேன். எவ்ரிதிங் வில் பி ஃபைன். எனக்கு அழுக வருது. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே, நான் வாழ்க்கையில அசிங்கம் தான் நிறைய பட்டிருக்கேன். ஆனா நான் பட்ட அசிங்கத்துக்கு மேல நீங்க கொடுக்குற அன்பு வந்து சொல்ல முடியாத அளவு. ஐம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு தட். நான் நிறைய பேர் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கிட்டேன், நிறைய பேர் பிளாக் பண்ணிட்டேன், நிறைய பேர் என்னோட சரௌண்டிங்ல இருந்து ஒதுக்கிட்டேன். அதுக்கான காரணம் வந்து நீங்க என்ன காயப்படுத்துவீங்கன்ற பயம்தான். என்ன நிறைய காயப்படுத்திட்டீங்க. இதுக்கு மேல என்னோட சரௌண்டிங்கை சின்னதா வச்சுக்கிட்டு நான் எனது அழகிய சின்ன உலகம், எனது மகள்கள், நான் தேர்ந்தெடுத்திருக்கிற என்னோட குருமார்கள், அவங்க போதும் எனக்குன்ற முடிவு எடுத்துட்டேன். ஓகே, பாய்.